வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று விளையாகி இருக்கிறதாம். அதிருப்தியில் அண்ணாமலையா தேர்தலில் வாய்ப்பு தராதது ஏன்? பாஜக தலைமை சொன்ன ஒரு முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசியலிலே கண்டிப்பாக வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் ஒவ்வொரு கட்சியினருக்குமே இது வாழ்வாசாவா என்ற போராட்ட நிலையில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறதாம். அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சிப்பணிகளை பம்பரம் போல் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரை, அதாவது பாஜகவானது தமிழகத்தில் கண்டிப்பாக காலூன்ற வேண்டால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது மிக முக்கியமான பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது தமிழகத்திலே பாஜகவிற்கு அந்த 12% என்பது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும் நிலையில்தான் அதற்கு முழுமையாக காரணம் யார் என்றால் தமிழகத்தின் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தான் இதற்கு காரணம் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இந்நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறாததும் பெரும் அதிர்ச்சியெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை. இதனால் அண்ணாமலை அதிருப்தி இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் இது தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைவர் அதாவது நிதின் சில முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு தேர்தல் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறாராம். பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் அவர்கள் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் நிதின் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிதின் அவர்கள் திமுகவின் ஊழல் அரசியலுக்கு மக்களெல்லாம் கண்டிப்பாக தக்க பாடம் போற்றுவார் என்று அவர் கூறியிருக்கிறாராம். மேலும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாதது குறித்த அண்ணாமலைக்கும் எந்த ஒரு வருத்தமில்லை என்று அவர் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறதா. இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், இந்த அண்ணாமலை அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டால் நேற்று பிரச்சாரத்தில் பங்கேற்றார். அவருக்கு அதிருப்தி இல்லை. பாஜக ஒரு அணியாக தேர்தலை எதிர்கொள்கிறது. யாருக்கும் இதில் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அண்ணாமலை இந்த முறை கோவையில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். இருப்பினும் கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு கிடைத்தது. அதிலும் அந்த தொகுதியில் முன்னாள் சட்டமன்றரான வானதி சீனிவாசன் அவர்கள் களமிறக்க நிலையில்தான் அண்ணாமலைக்கு சீட் தரப்படவில்லையாம். இதனால் அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் கோபமடைந்த நிலையில் அண்ணாமலை அதிர்ச்சியடைந்து வருவதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாகவும் அது வாக்காளர்கள் பிளாக்மெயில் செய்யவும் செயல் என்று திமுக முயற்சி வரும் சூழலில்தான் இது தொடர்பாக நிதின் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு மே 4ஆம் தேதி அன்று எண்ணப்படுமா. இந்த தேர்தலில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியா இடையேதான் தமிழகத்தில் நேரடியாக போட்டி இருக்கிறது. இதை தவிர விஜயின் தாவைக்கா மற்றும் சீமானை நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த களத்தில் இருப்பது என்பது அரசியல் புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.